மத்திய அரசுக்கு விசுவாசமா நான் இருக்கிறேன்றதை காட்டுறதுக்கு தான் இந்த வெளிநாடு. அடுத்தது ஏதாவது வைஸ் பிரசிடென்ட் இல்லை வேற ஏதாவது போஸ்ட், ஏதாவது சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதில் என்னோட லிஸ்ட்ல சேர்த்துக்க. இது வந்து இன்னைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. அவர் வராமையே இருந்திருக்கலாம், ஆனா வரலன்னா நீங்க என்ன சொல்லுங்க, சட்டமன்றத்தையும் அவமதிக்கிறான்னு சொல்லுவீங்க. இப்ப நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்துட்டு வெளியே இருந்தாருன்னு முதல்ல நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க வெளிநடப்பட்டு போயிடுறீங்க, ஆதாரத்தை தூக்கி போடுங்க, உங்ககிட்ட டேட்டா இருக்குல்ல அதை போடுங்க, நாங்க ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம். அரசு போய் சொல்லியிருக்கா, கவர்னர் சொல்ல சரியா இருக்கா? ஒரு வாரம் இல்லை 10 நாளுக்கு இருந்து டெல்லி போகலாம். நான் பேச உடனே இல்லை, ஒரு 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெல்லி வந்து போயிட்டு வர்றாரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் நிகழ்வில் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் தமிழ்நாட்டுடைய ஆட்சி காலம், தற்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சி அடுத்த தேர்தலை நோக்கி நகர இருக்கிறது. மீண்டும் இந்த ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு என்னவாக இருக்க போகுது என்பதெல்லாம் நம்ம களத்துல கவனிச்சுட்டு இருக்கோம். இந்த நிலையில இன்றைக்கு கூடப்பட்ட இந்த சட்டமன்றத்துல ஆளுநர் வெளியேறி இருக்கிறார். பல காரணங்களை சொல்லி வெளியேறிக்கிறார். தேசிய கீதம் முதல்ல இசைக்கப்படவில்லை அப்படின்றாரு. ஆளுநருடைய மைக்கு தொடர்ந்து ஆஃப் செய்யப்பட்டதா அவர் சொல்றாரு, அணைக்கப்பட்டுட்டே இருக்கு. இப்படி ஒரு காரணத்தை சொல்லி ஆளுநர் வெளியேறிக்கிறார். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உள்ள என்ன நடந்ததுன்றது வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த விஷன், அந்த நம்ம காட்சி பதிவு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். சரி, வெளிநடப்பு செய்தது மட்டும்தான் நம்ம வந்து காட்சியாக நமக்கு வந்து பல ஊடகங்களில் வெளியிட்டிருக்கு. ஆனால் உண்மையில் உள்ள என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது என்ன விஷயம்னா, ஆளுநர் வந்து வெளிநடப்பு செய்வார்ன்றது கடந்த காலத்திலேயே வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு சில காரணங்கள் சொல்லுவாங்க. அதை இப்போ ஒரு புதுசாக ஒரு காரணம் இப்போ சொல்லப்படுது இல்லை, ஊடகங்களில் சொல்லப்படுது. என்ன கேட்டிங்கன்னா, முதலீடே இல்லாமல் முதலீடு வந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்த மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாருல. பல ஜாதிய ஆணவ படுகொலைகள்லாம் அதிகமா இருக்கு, நீங்க டேட்டாஸ்லாம் கம்மியா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, கவர்னர் வந்து எப்படியும் இந்த ஸ்டாண்ட் எடுப்பாருன்றது எல்லாருக்கும் தெரியும். சரி சரிங்களா? இதெல்லாம் இன்னைக்கு கொடுத்தது, இதெல்லாம் ஏற்கனவே இந்த கோப்புகள்லாம் அனுப்பி அவர் கொறி போட்டு அதுக்கப்புறம் பதில் வந்து இதெல்லாம் நடந்திருக்கும். அவர் வராமையே இருந்திருக்கலாம், ஆனா வரலன்னா நீங்க என்ன சொல்லுங்க, சட்டமன்றத்தையும் அவமதிக்கிறான்னு சொல்லுவீங்க. நமக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. ஆமா, அதுதான் நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. இப்ப நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்துட்டு வெளியே இருந்தாருன்னு முதல்ல நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல, இது ஏன்னா மகிழ்ச்சினா நீங்க தப்பா புரிஞ்சுக்கூடாது. பரவாயில்லப்பா, சட்டமன்றத்தை மதிச்சு வந்து, ஏன்னா இது வந்து இன்னைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. இது கிட்டத்தட்ட இவர் வந்து இந்த ஆட்சி வந்ததுல இருந்து இவர் என்னைக்கு கவர்னரா வந்தாரோ அப்பத்துல இருந்து இந்த முட்டல் மோதல் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது கேட்டா, இந்த கோப்புகள்லாம் இவருக்கு அனுப்பி இதெல்லாம் வந்து இந்த ஃபார்மாலிட்டிலாம் முன்னாடியே நடந்துடும். சட்டமன்றத்தில் வந்து இவர் என்ன உரையாற்ற போறாரு சொல்லி இந்த உரை வந்து குறிப்பு அவர்கிட்ட போயிடும். அதை முன்னாடியே அவர் பார்த்து அதுக்கப்புறம் அவர் ஏதாவது கேள்வி கூட கேட்டு கொறி கேட்டு கூட அனுப்புறதுக்கான அந்த வாய்ப்புகள்லாம் வந்து நிர்வாக நடைமுறையில இருக்கு. ஆனால் இப்போதான் வந்து இவர் வந்து அங்க வந்து அதை மேற்கோள் காட்டி வெளியேறும் போது அது வந்து மக்களுக்கு தெரிய வரட்டும், நம்ம எதுக்காக வெளிநடப்பு செய்யறோம்னா இந்த விஷயத்துக்காக வெளிநடப்பு செய்யறோம்ன்றது இருக்கு. இல்ல சார், எதுவா இருந்தாலும் சார் நான் புரிதலுக்காக தான் நான் கேட்கிறேன். ஆளுகிற அரசு, மக்களால் அமைக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு. இந்த அரசுக்கு முதல் மந்திரியாக முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையா? அப்ப ஆளுகிற அரசுடைய செயல்பாடுகளை எல்லாம் தயாரித்து இன்றைக்கு பேச வேண்டிய நாளில் ஒரு தனிநபர், ஒரு ஆளுநர் என்ன அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியேறாரு? எவ்வளவு இங்க சார், நல்லா புரிஞ்சு சார். இதே ஒரு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெளியேறாரு, ஏன் சார் அமளி துமளி ஆகி வந்து கடந்த காலத்துல வந்து முதலமைச்சரே வந்து சட்டசபை விட்டு வெளியேறாருன்னு வச்சுக்கோங்க. கடந்த சம்பவங்கள் நம்ம சொல்ல முடியும். வெளியேறனா வெளியேறக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு. உள்ள அந்த அளவுக்கு வந்து தள்ளுமுள்ள வந்து அடி தட்டி உள்ள கலாட்டா, மைக்கு பிடிங்கி அடிக்கிறது. இப்பெல்லாம் மைக்கே கிடையாது நினைக்கிறேன். எல்லாருக்கும் சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் வந்து மைக்கு பிடிப்பாங்க. ஏதாவது என்னன்னா ஒருத்தர் மைக்கு பிடிங்கி அடிச்சுக்கிறது, அதெல்லாம் கடந்த காலத்துல அதெல்லாம் நடந்திருக்கு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க வெளிநடப்பு செய்யறீங்க, இதை வந்து மக்களுக்கு உணர்த்துன்றதுக்காக தான். இது முன்னாடியே இந்த கோப்புகள்லாம் உங்களுக்கு அனுப்பி அதுல வந்து இவங்களுக்கு ஆட்சேபனையான விஷயங்கள் இருந்தால் கூட அது அரசுகிட்ட விவாதம் பண்ணியிருக்கலாம். அதை வந்து கடந்த காலத்தில் இந்த மாதிரியான இப்படியான வந்து ஒரு கவர்னர் வந்து இப்படியான குறைகள் எல்லாம் சொல்லி நீங்க பொய்ய சொல்லியிருக்கிறீங்க, உண்மைக்கு முரணான பல கருத்துக்கள் வந்து பதிவு இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ண வேண்டிய காரணம் கேட்டால், மக்கள்கிட்ட வந்து தெரிவிக்கணுன்றதை தாண்டி இருக்குன்னு கேட்டால் மத்திய அரசுக்கு நான் எப்படி செயல்படுறேன்றதை தெரிவிக்கணும். அடுத்தது ஏதாவது வைஸ் பிரசிடென்ட் இல்லை வேற ஏதாவது போஸ்ட், ஏதாவது சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதில் என்னோட லிஸ்ட்ல சேர்த்துக்க. நான் வந்து இங்க வந்து உங்களுக்கு விசுவாசத்தை நிரூபிக்கிற இடமா, மத்திய அரசுக்கு விசுவாசமா நான் இருக்கிறேன்றதை காட்டுறதுக்கு தான் இந்த வெளிநாடு. சட்டமன்றத்துல பண்ணலாமா? அது மாண்பா? அது ஜனநாயகத்திற்கு சரியா? மாண்பு மரபான்னு கேக்குறீங்க. அந்த மரபை உருவாக்குறதே இவர் தானே.
உருவாக்கி இருக்கிறார்ல. ஏற்கனவே ஒரு முறை வந்து வெளியேறினாரு. அப்ப இவரெல்லாம் இந்த வார்த்தை, இந்த அமைச்சர் இதை சொன்னாரு, அதை சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் வெளியேற பிறகு சொல்லும் போது அந்த வார்த்தை இப்போதான் அது சொல்ல முடியாத ஒன்றா சூழல் இருக்கலாம், சரிங்களா? ஆனாலும் இங்க வந்து ஒட்டுமொத்தம் நான் இந்தியா முழுவதும் சொல்றேன், ஒரு சட்டமன்றம் வந்து ஒரு ஆளுநருக்கு வந்து சவால் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்றம் இருக்குதுன்றதே அதை நம்ம நெஞ்ச நிமித்திக்கலாம். பெருமையான்ற அது பெருமையான்னு சார், பெருமை இல்ல சார், ஒரு முரண்பாடு, ஒரு உரசல் இருக்கு, அப்படிதானே பாக்க. பெருமைன்றத நீங்க வந்து நீங்க பெருமைன்ற அந்த இடத்துக்குள்ள நீங்க போய் பார்க்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுரிமைன்னு பாருங்க, சட்டமன்றத்தோட உரிமைன்னு பாருங்க, மக்களோட உரிமைன்னு பாருங்க. இல்ல சார், ஆளுநர் பல சிக்கல்களை மேற்கோள் காட்டுறாரு. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, தற்கொலை அதிகமா இருக்கு. தற்கொலை பத்தி பேசுறீங்கல்ல, ஒரு சின்ன இருக்கு. தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கை விட்டுருக்கு. குஜராத்ல 5 வருஷத்துல மட்டுமே 40,000 பெண்கள் மாயம், காணாம போயிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்டாங்களா? கண்டுபிடிச்சா ஏன் வருது, செய்தியா வருது, டேட்டா மைனஸ் ஆயிருக்கு. கேளுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷமும் வெளியிட்டு இருக்காங்க. 2016 மட்டுமே 7,105 பெண்கள், 2017 7,712 பெண்கள், 2019 9,246 பெண்கள், 2020 9,268 பெண்கள், 2020 8,290 பெண்கள், மொத்தம் 41,621 பெண்கள் வந்து காணாம போயிருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண்கள் எங்க வேணா ஒண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கணும், அல்லது விபச்சாரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கணும், இல்ல ஏதோ ஒண்ணு ஒரு வகையில வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும். இதான உண்மை. சரி, இல்ல புரியல எனக்கு, எதை மேற்கோள் காட்டி காணாமல் போன பெண்கள் இருக்கிறாங்க சார். நான் சொல்றது என்ன, நீங்க சொல்றது அந்த டேட்டா எடுத்து பாருங்க. இங்க வந்து தமிழ்நாட்டுடைய ஆளுநர் பாருங்க, ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு தானே ஆளுநர், குஜராத்துக்கு கிடையாது. நான் சொல்றது கிடையாது, தமிழ்நாட்டு ஆளுநர் தமிழ்நாட்டு சிக்கல பேசுறேன்னா. குஜராத்ன்றது யார் ஆண்ட மாநிலம், ஆண்டவர் யார்? இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர். அந்த மாநிலத்தை நான் உதாரணம் காட்ட முடியும், நீங்க ஒரு ஸ்டேட்டை கூட காட்ட முடியும். ஆனால் நீங்க ரொம்ப கிளவரா குழப்பறீங்க பாருங்க. இல்ல நான் சரியா பேசுறேன், கிளவரா குழப்பறீங்க, சரியா பேசுறேன். தமிழ்நாட்டோட சிக்கலே ஆளுநர் பேசுகிறார், நீங்க குஜராத்தையும் ஒப்பிடுங்க. நான் ஒரு ஒப்பீட்டளவு சொல்றேன், ஒப்பிடுமா? நீங்க சொல்லக்கூடிய சிக்கல் நியாயப்படுத்த கூடாது. அப்படிங்கிற நியாயப்படுத்தல. ஆணவ கொலைகள்லாம் வந்து இது இன்னைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது, கடந்த காலத்துல மறைமுகமா நடந்தது. அதை பேசணும்ன்றார் ஆளுநர். இன்னைக்கு ஊடகங்கள் வந்து அதை பேசுங்கன்றார் ஆளுநர், அதை பேசுங்கன்றார். அங்க மறைக்கப்படலன்ற நான் மறைக்கப்பட்டிருக்க வாய்ப்பு கிடையாது சார். சரி, இதெல்லாம் பதிவேற்று சார், காவல்துறையில பதிவு செய்யப்படுது, வழக்கு பதிவு செய்யப்படுது. இதில் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க அப்போ இவர்கிட்ட இருந்து அதுக்கான ஆதாரத்தை தூக்கி போடணும்ல. நீங்க வெளிநடப்பட்டு போயிடுறீங்க, ஆதாரத்தை தூக்கி போடுங்க. உங்ககிட்ட டேட்டா இருக்குல்ல, அதை போடுங்க. நாங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம். அரசு போய் சொல்லியிருக்கா, கவர்னர் சொல்ல சரியா இருக்கா? சும்மா நீங்க வந்துட்டு இந்த அரசு வந்து குறை சொல்லணுன்ற நோக்கம் இருக்கு, குற்றம் சொல்லணும்னு நோக்கம் இருக்கு. வெளிநடப்புன்றதை வந்து கேட்டால் வந்து இதை வந்து தேர்தல் நேரம் இதை இப்படி வந்து கேட்டால் இவங்க போய் சொல்றாங்க, மறுக்கிறாங்கன்னு சொல்லி. நான் அதுக்காக நீங்க வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்பா இருக்கணும்னு நான் சொல்லலை. நீங்க ஆல்ரெடி ரப்பர் ஸ்டாம்பு தான் வழக்கமா பேசுவாங்க இல்லையா? சொல்றாங்களா வந்து ஆட்டுக்கு தாடி, நாட்டுக்கு ஆளுநர். அதனால நான் அந்த ஆட்டுக்கு தாடின்ற லெவல் கூட நான் பேசவே இல்லை, சரிங்களா? நீங்க வந்து ஒரு டேட்டா எடுத்து போடுங்க சார், இதெல்லாம் நடந்திருக்குங்க, உண்மையா இவங்க மறைக்கிறாங்க, அப்படி நீங்க செய்யல இல்ல. அதை நான் ஒப்பிட்டு சொல்றது. அப்ப நம்ம குஜராத் ஒப்பிட்டு வந்து 40,000 பெண்கள் காணாமே போயிட்டாங்க, எங்க போயிருக்காங்கன்னு தெரியல இன்னி வரைக்கும். அப்ப சொல்லணும்ல, நம்ம சொல்லிதானே ஆகணும். இல்ல, ஆளுநருடைய இந்த செயல்பாடை ஒரு பத்திரிகையாளராக நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த செயல்பாடு? இல்ல, எனக்கு வந்து ஒரு வெளிநடப்பு செய்திருக்கேன்னா இது எதிர்பார்த்தது. கண்டிப்பா நினைச்சேன் ஏதாவது உள்ள ஒரு சம்பவம் நடக்கும். அப்படி சம்பவமே நடக்கலைன்னா இவர் வந்து வெளிநடப்பு செய்வார். இல்ல, சம்பவமே நடக்கலைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருவேளை வந்து கடந்த காலத்துல வந்து நீதிமன்றங்கள்ல வந்து நடந்த சம்பவங்கள், இவருக்கு வழங்கப்பட்ட வந்து மத்திய அரசு ஏதாவது வந்து ஒரு அறிவுரை வழங்கியிருக்கலாம், அதனால கூட இவர் அமைதியா போயிடுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஏன்னா கொஞ்ச நாள் அமைதியாக தானே இருந்தார் இவரு. அமைதியாக தான் நான் சொல்றேன், கவர்னர் பணியில வந்து அமைதியா இருந்தாரு. சட்டசபையில் வரும்போது கேட்டா இது இந்த கடைசி கூட்டத்தொடர், அப்போ வந்து இவர் வந்து கடைசி கூட்டத்தொடர் சம்பவம் எதுவும் நடக்காதுன்னு கேட்டேன். ஒரு உச்சபட்ச சம்பவமா நடந்திருக்கு, அவ்வளவுதான். எனக்கு வந்து கேட்டா இந்த இடத்துல வந்து நான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு கௌரவமா நடந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அப்படிதான் பார்க்க. ஆமா, எப்போ வந்து மத்திய அரசு சார்ந்த ஒரு ஏஜென்ட் தான் நம்ம சொல்லணும் இல்லையா? கவர்னர் சொன்ன கோவம் வரும் உங்களுக்கு, சொல்லணுமான்னு கேட்குறேன். ஆமா, கிட்டத்தட்ட நாகரிகத்தோட அணுகணும் இல்லையா எல்லாரையும் சார்? சொன்னாலும் சொல்லணும், ஏஜென்ட் உண்மை தானே சார்? சந்திரகுமார் ஏஜென்ட் சொல்லாடல் சரியான் சொன்னா சரிதான், இல்லை சரியான்னு கேள்வி தான். சரிதான், மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை செய்யறது தானே இருக்கிறாங்க இவங்க. சொல்லுங்க, இப்போ பாருங்க, நீங்க நடந்துச்சு சில சம்பவம் ஒரு வாரம் இல்லை 10 நாளுக்கு இருந்து டெல்லி போலாம். நான் வந்து நான் பேச உடனே நிறுத்திடுறேன். ஒரு வாரம் இல்லை 10 நாள், எது ஒரு வாரம் 10 நாள் இல்லை ஒரு 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெல்லி வந்து போயிட்டு வர்றாரு பாருங்க.
இந்த சம்பவத்தில் நான் இப்படிலாம் நான் சாகசம் பண்ணிட்டேன் தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்த்து பேசிட்டு வரும். நீங்கள் இது நடந்ததுக்கா இல்லையா நீங்கள் பாருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஒரு கௌரவமான ஒரு பொசிஷன் இருக்குது. ஆளுநருக்கு கூட கும்பிட போடாமல், சரி, மத்திய அரசுக்கு வந்து கும்மி அடிக்காமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். எத்தனை வந்து கடந்த காலத்தில் சோதனையில் கடந்து வந்திருக்கிறாங்க, எத்தனை வழக்குகளை வந்து கடந்து வந்திருக்கிறாங்க. இதே கவர்னர் வந்து எத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் சம்மந்தப்பட்ட வழக்கு பண்ணியிருக்காரு, எவ்வளோ நடந்திருக்கு. ஸோ அப்போ மீண்டும் மறுபடியும் இந்த வெளிநடப்புன்றது கேட்டால் இது வந்து காட்சி தான், சீன் தான். இதை வச்சு சிலாகிக்கலாம். யாரு கூட்ட நிகழ்ச்சிகள், அவர் எடப்பாடியோட அறிக்கையை நம்ம வந்து அவரோட எதிர்பார்க்கிறோம். இவர் என்ன பேச போறாரு, கவர்னருடைய வெளிநடப்புக்கு எப்படி ரியாக்ட் பண்றாரு எடப்பாடின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. சரிங்க சார், நீங்க சொல்ற கணிப்பு நடக்குதான்றதை பார்ப்போம். நன்றி. நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.